ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தேய்பிரை சஷ்டி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல கேள்வியும் காத்திருக்கிறது. இன்னைக்கு சந்திரன் மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கியத்துல அமர்ந்திருக்கிறார். நிறைய தன லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம். குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகத்தோட அமைஞ்சிருக்கு. ஸோ இது யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்த்தா மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே சாதகமான நாள். குலதெய்வ பிரார்த்தனை எல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். ஏதாவது முக்கியமான விஷயங்கள் துவக்கங்கள் இன்னைக்கு பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு அற்புதமான நாள். ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம தினமாக இருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஒரு நல்ல ஆலயத்துல பச்சரிசி தானம் பண்ணுங்க. முக்கியமா இன்னைக்கு தேய்பிரை சஷ்டியாக இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் பேசுறதோ கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்றைய நாளில் தவிர்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் புதன் லாபத்துல இருக்காரு. பங்கு சந்தை முதலீடு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு சந்திர யோகம். ராசியில குரு, 7ல சந்திரன். எந்த ஒரு விதத்தை இன்னைக்கு நீங்க துவங்கினாலும் அது உங்களுக்கு பல மடங்காக பெருகும். 10ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி. மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முருகன் ஆலய வழிபாடு நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. சோ என்னதான் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம் ஒரு நல்ல நாளா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ சந்திரனுக்கு இன்னைக்கு பரிகாரம் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆலய தரிசனம், விநாயகர் கோவிலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க, பச்சரிசி தானம் பண்ணுங்க. ரொம்ப மனதிற்கு நிறைவா இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் குரு. ஸோ இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு லாபகரமான நாள்னு சொல்லலாம். பங்கு சந்தை முதலீடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சத்ரு சம்ஹாரம் பண்ணுவதற்கு இன்று தேய்பிரை சஷ்டி ஒரு அற்புதமான நாள். முருகன் ஆலய வழிபாடும், வேல்மாறல் படிங்க. அதே மாதிரி வேலுக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுங்க. நீங்க நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனதளவுல ஒரு சின்ன கிளேசம் எல்லாம் இருக்கும். 4ல சந்திரன், 10ல குரு. கூட இருக்கிறவங்களால நமக்கு ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட பேசலையே, இல்லை ஏதாவது வீட்டுல பிரச்சனைகள், அப்பா அம்மா கூட ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு மனசுல லேசா ஒரு அரிப்பு இருந்துட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு குடும்ப விஷயங்களோ வெளி விஷயங்களோ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காங்க. இமோஷனலி ரொம்ப டவுனா இருக்காதீங்க. இன்றைய நாள் காலை வேளையே நீங்க ஒரு செதற்கா போடுங்க. சஷ்டி நாள கண்டிப்பா முருகனை வழிபாடு செய்யுங்க. உங்க அலுவலக வேலைகளை நல்லா பாருங்க. மனசை செதற விடாதீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நாள். குரு பாக்கியத்துல இருக்காரு, சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. ரொம்ப நாளா நம்ம நினைப்போம் ஒரு போய் வண்டி புக் பண்ணலாமே, 2 வீலர் 4 வீலர், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு நம்ம ஒரு வீடு வாங்குறது. ஸோ துவக்கங்களுக்கு ஒரு நல்ல நாள். முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்காங்க. சத்ருக்கள் நிறைய இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே குழிபறிப்பாங்க. கண்டிப்பா ஒரு முருகன் கோயில் போய் சத்ரு நாசனம் இல்ல சத்ரு சம்ஹாரம் இதற்கான பிரார்த்தனைகளை பண்ணுங்க. முடிந்தால் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அதுக்கு நீங்க மருத்துவ செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். என்னதான் நம்ம நல்லா உழைச்சா கூட என்ன நீ பெருசா வேலை பார்த்த அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை, அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம மனசுல கொஞ்சம் டவுன் ஆகும். அதனால இது எல்லாம் காலத்துல இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ண கத்துக்கோங்க. நல்ல தைரியமா மனசை பதப்படுத்திக்கிட்டு இந்த நாளை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு சூப்பர் டூப்பர் டே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்துலயும் ராசியில சந்திரனும். ஸோ யாருக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான். குரு வாரத்துல இந்த குரு 7ஆம் பார்வையில ஒரு குரு சந்திர யோகத்தோட இருக்காரு. ஸோ திருமண யோகம் இருக்கக்கூடிய நல்ல நாள்.
அந்த பேச்சுவார்த்தையை பண்ணுங்க. இல்ல நான் வந்து இனிமேதான் மேட்ரிமோனியில புக் பண்ண போறேன் அப்படின்னா அதை பண்ணுங்க. இரண்டாவது திருமணம் எனக்கு வந்து பண்ணவே எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு அந்த முயற்சி எடுங்க. ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் குடும்பத்துல சுபங்கள் ஏற்படுவதற்கும் ஒரு சூப்பரான நாள். சஷ்டி முருகனை வணங்கலாம், ஏன்னா வியாழக்கிழமை வேற. அதோட சேர்ந்த குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்கள் ரொம்ப அலைச்சல் தேவையில்லாம, நமக்கு ஏற்கனவே ரோடெல்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க, இந்த வேலைகள்லாம் ரோட்ல நடக்குது, ஏற்கனவே சுத்துறோம், அதுலயும் நமக்கு கூகுள் மேப் தப்பா காமிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நொந்து போயிடுவோம் இந்த வெயில்ல. ஸோ மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போனீங்கன்னா கரெக்டா அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கூகுள் மேப் போடாம எங்க போய் உங்க டெஸ்டினேஷனோ போன்லயே கோஆர்டினேட் பண்ணிட்டு போங்க. பெட்ரோல் விற்கிற விலையில நம்மளுடைய 2 வீலரா இருக்கட்டும் 4 வீலரா இருக்கட்டும் இன்னைக்கு அலைச்சலும் வீண் செலவும் நிறைய இருக்கு. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையிலேயே வீட்டுல தோப்பு கரணம் போடுங்க. 18 வாட்டி பிள்ளையாருக்கு ஒரு செதறுக்காய் உடைங்க. வீண் செலவை தவிர்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குழப்பவாதிகள்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நல்லாதான் இருக்கும், ஆனா நம்மளா வீட்டுல வந்து அதை சொல்லி இதை சொல்லி மத்தவங்களையும் குழப்பி, இது இன்றைய நாள்ல யார் அதிகமா பண்ணுவாங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி வேற இருக்கு. கொஞ்சம் நம்ம பேச்சு வார்த்தைகள்லையும் சின்ன சின்ன கிளேசங்கள் குழப்பங்கள் இது எல்லாம் வந்து போகும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சற்று எதிலேயுமே முன்னெச்சரிக்கையோட இருப்பது நல்லது. மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ வீடு வாங்குறது விற்கிறது இல்லைன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறதுல நம்ம கவனமா இருக்கலாம். ராசியில வந்து செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். 6ஆம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால செலவுகளும் நிறைய இருக்கணும். அதனால உங்க செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க சகோதர சகோதரிகளிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். அரசியல் துறையில் சிறந்து விளங்க கிரகங்களின் பலம் தேவையா? நிச்சயமா தேவை. என்ன கிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே நீங்க. எந்த அரசியல்வாதி ஜாதகம் பார்க்காம இருக்காங்க? ஒரு ஜோசியர்கிட்ட இல்ல, பல ஜோசியர்கிட்ட பார்ப்பாங்க. ஒரு அரசியல், அதாவது அரசியல்ல நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு, அரசியல்ல தலைவனாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. தலைவனாக இல்லாவிட்டாலும் நம்ம பின்னாடி இருந்துட்டு கவர்மெண்ட் நடத்துவாங்க நிறைய பேர். பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவன் இல்லைன்னா ஒரு நாட்டுக்கு ராஜான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜாவோட ஜாதகம் வலுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றாக இருந்தாலும் ராஜாக்கு அறிவுரைகளை கூறி அந்த அறிவுரைகளை கேட்டு நடத்துறாங்க பாத்தீங்களா. அப்ப உண்மையிலேயே யார் அரசாங்கத்தை நடத்துறாங்க? ராஜா கிடையாது. அந்த பின்னாடி ஒரு மறைமுகமா ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அது எல்லா நாட்டிலையுமே இருக்கும். நம்ம நாட்டிலையும் இருக்கும், வெளிநாட்டிலையும் இருக்கும். எந்த ஒரு அரசாங்கமோ இல்ல முன்னாடி நம்ம ராஜா காலத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு அறிவுரை கூறுவாங்க. அதுல எந்த காலத்திலையுமே ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்திலையும் சரி, அதற்கு முன்னாடி ராமர் ஆண்ட காலத்திலையும் சரி, எப்பொழுதுமே ஒரு ஜோதிடர் என்பது ஒரு அரசவையில கண்டிப்பா இருந்திருக்காங்க. அண்ட் ஜோதிடம் ஒரு பெரிய பங்கு வகிக்கும் ஒரு நாட்டினுடைய ஒரு அரசை அமைப்பதற்கு. அதனால ஜோதிடம் இல்லாமல் அரசாங்கம் இல்லை. அந்த அரசியல் தலைவர்களும் ஜோதிடத்தை பார்க்காமல் இருந்ததும் இல்லை. இன்னைக்கு வேணா நான் பார்க்கல, நான் நம்பல, இல்லை இதெல்லாமான்னு பேசுறதுக்கு 1000 பேசினாலும் பேசுறவங்களும் ஜாதகத்தை நம்பி ஜாதகத்தை பார்த்துதான் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா கிரகங்களினுடைய பங்கு நிறையவே இருக்கு. ஒரு அரசியல் தலைவரா வருவதற்கு சூரியனும் செவ்வாயும் ரொம்ப வலுத்திருக்கணும். அரசியல்லையே நான் தான் ஒரு பெரிய ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்றதுக்கு குரு வலுத்திருக்கணும். சனி பகவானும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ 9 கோள்களும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல முன்னணி தலைவனாகவும் ஒரு நல்ல தலைவனாகவும் மற்றவர்களை நல்வழிப்படுத்துவர்களாகவும் இருப்பான். ஆனால் அந்த தலைவனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மட்டும் வீக்கா இருக்கும். அதனால இது எல்லா பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் எடுத்து பாருங்க. ஒண்ணு மறைவிடத்தில் சந்திரனா இருக்கும், இல்ல நீச்சம் பெற்ற சந்திரனா இருக்கும், இல்ல 12ஆம் இடத்துல சந்திரனா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஜாதகங்கள் இருக்கிறவங்களுக்கு சந்திரன் மட்டும் வலுவிழந்து மற்ற கிரகங்கள் பலமாக இருக்கிறவங்க அரசியல்ல நிச்சயமா இருப்பாங்க.
என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.